அதனால குடும்பத்துக்கு ஏதாவது துக்கம் வந்துருமோன்னு நான் பயப்படுறேம்மா. இது என் மச்சான் ஜாதகத்துல கண்டமா? அட போ ஜோசிக்காரரே. வாங்க ஜோசியரே. வணக்கம். என்ன ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சா? டேய், துரப்பாண்டி கல்யாணம் முடிஞ்சதோ அடுத்தது உனக்கு தான்டா. போ மச்சான். துரப்பாண்டி கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க சொன்னா கெட்டதுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. அழக தூர ஜாதகத்துல கண்டமா இந்த ஜோசிக்காரர் சொல்றாரு. யோ, அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். நல்லதுக்கு நாள் குறிக்க சொன்னா கெட்டதுக்கு நாள் குறிச்சிட்டு வரேன். போட்டேன்னு வச்சுக்கோ, மண்டையெல்லாம் பொழந்துரும். தம்பி, நான் உங்க ஜாதகத்தை குத்தம் சொல்லல. ஆனா உங்க தம்பி அழகு துரை. வேண்டாம் ராஜதுரை. அம்மா, ஜோசியரை கவனிச்சு அனுப்பு. சரிம்மா. மச்சான், அத்தை இந்த வேலைகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. வாங்க, உங்களை நான் சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறேன். வாங்க. ஜோல்னா பையில உன் ஜாதகத்தை வச்சிருக்கிறியா? முதல்ல உனக்கு பாக்கணும். ஏன்னா உன் உடம்பு கண்டிஷனை பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட தாங்க மாட்டேன் போல இருக்கு. நட நட தாத்த அந்த கதவை. ஐயோ ஐயோ நாகவல்லி, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மாப்பிள்ள சொல்றாப்ல அந்த அண்ணாச்சி தான் நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்காக குளத்துல கல்லெறிஞ்சு பாக்குறான் போல. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான நேரமும் இதுதான். மாப்பிள்ளை வர சொல்லு. அண்ணே, வெற்றிவேல் அண்ணாச்சி வீட்டுக்கு போனோம். வழி சொல்றீங்களா? எது? இந்த கொலசையூர் ஜமீன் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்களே, அவர் வீட்டுக்கா? ஏமா, வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு வந்திருக்கியா? கொலசையூர் போறவ ஏன் கோட்டையூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குற? 2 ஊருக்கும் பகன் உனக்கு தெரியாதா? போமா, அங்கிட்ட நின்றுப்பா, அவங்ககிட்ட பேட்டஸ்கில் போன்றல. அந்த அளவுக்கு 2 ஊருக்கும் பகை? நான் கை காட்டி வழி காட்டினது அந்த நாகூர் பசங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, என் கையை வெட்டினாலும் வெட்டுவானுங்க. போன்றல, அங்கிட்ட போய் கேளுமா. நானே என் பொண்டாட்டி கோச்சிட்டு போடான்னு காலைல இருந்து சாப்பிட பட்டாணி சாப்பிட்டு ஆரம்பமே இந்த இடி இருக்குது. போக போக எப்படியோ. மொத்தத்துல சக்தி, நீ வந்த வேலை அவ்வளவு ஈஸி இல்ல. நீ சக்தி தானே? நீங்க ரங்கசாமி அண்ணா தானே? பை விடுமா. ஐயோ இல்ல, பரவாயில்ல. குடுமா, வா. அம்மாடி சக்தி, நீ அச்சு அசலா அண்ணாச்சி அப்படியே உரிச்சு வச்சிருக்க. நிஜமாவா? பின்ன எனக்கு தெரியாதா? இந்த ஜமீன்லயே பிறந்து வளர்ந்து தலை நிறைச்சவனாச்சே. என் கணக்கு தப்புமா? அண்ணாச்சிக்கு அப்படியே அவங்க அம்மா ஜாட, உங்க அம்மா வசந்தா, உங்க அப்பா சாயல். இப்போ உனக்கும் ஜமீன்தார் ஜாடங்கிறதுனால உன்னை பார்த்தது எங்க அண்ணாச்சி ஞாபகம் தான் வருது. அம்மா கூட அப்படிதான் சொல்லுவாங்க தாத்தா. நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடலாம்ல? அண்ணாச்சிக்கு நான் ரங்கசாமி, மத்தவங்களுக்கு நான் ரங்கண்ணா, இப்போ உனக்கு தாத்தா. அது சரி, உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணாச்சி குடும்பம் எப்படி இருக்காங்க? நீதான் அவங்கள நேர்லயே பார்க்க போறியே. நம்ம இன்னைக்கு அண்ணாச்சி பார்க்க போறோமா? என் மேல அப்படி ஒரு சந்தேகமா? இன்னைக்கே நாம நேர்ல போய் அவங்கள பார்க்க போறோம். மடி, எனக்குன்னு வீடு ஒண்ணு கிடையாதுமா. அந்த சம்பவம் நடந்த பிறகு நான் அண்ணாச்சியோட நிழலாவே மாறிட்டேன். அந்த அளவுக்கு அவர் உடைஞ்சு போயிட்டாருமா. கண்ணுக்குள்ள கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒட்டி இருந்த உறவுகள் எல்லாம் இப்படி திசைக்குன்னா பிரிஞ்சு போச்சே நினைக்கும் போது நெஞ்சு அடைக்குதுமா. அதான் நான் இப்ப வந்துட்டேனே தாத்தா. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அண்ணாச்சி பசங்களுக்கு இல்லாத பாசமும் நேசமும் உனக்கு வந்திருக்கு. ஒரு தைரியத்துல நான் புறப்பட்டு வந்துட்டாலும் இப்ப பயமா இருக்கு தாத்தா. எதுக்குமா நீ பயப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே என் பேத்தி வர போறான்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால நீ என் பேத்தியா வந்திருந்து ஒரு நாள் முழுக்க உன் தாய் மாமன் குடும்பத்தை கண்ணார பார்த்துட்டு போ. என்னம்மா அப்படி பாக்குற? வெறும் ஒரு நாள் பார்த்துட்டு போகவா நான் இவ்வளவு தூரம் தேடி வந்தேன்? என்னம்மா சொல்ற? தாத்தா, அம்மா போன்ல உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இங்க வந்தது மாமாவையும் மாமா குடும்பத்தையும் ஒப்புக்கு பார்த்துட்டு போறதுக்கு இல்ல. அப்புறம் என்னன்னைக்குமே இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்க தான் நான் வந்திருக்கேன். அம்மா, அது முடியுமாமா?
என்ன நான் பலதரம் பேசி பார்த்து தோத்து போயிருக்கம்மா. அதனால என்ன தாத்தா, எல்லா கதவுமே தட்டின உடனே திறக்காது. போராடி பாப்போம் தாத்தா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏமா, வந்திருக்கிறது நீதான் தெரிஞ்சு உன்னை போக சொல்லிட்டா அப்புறம் எங்க போய் தங்க முடியும்? எனக்குன்னு ஒரு குடிசை கூட இல்லையேம்மா. அதுக்கு தான் சொல்றேன், உங்க பேத்தின்ற உறவு முறை தாண்டி இன்னொரு அடையாளம் வேணும். அப்பதான் வந்த வேலை முடியற வரைக்கும் நான் அண்ணாச்சி வீட்லயே இருக்க முடியும். என்ன சொல்ற நீ? உங்க பேத்தியா மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரியோ இல்ல சமையல்காரியவோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் நான் நினைக்கிறத சாதிக்க முடியும் தாத்தா. என்ன தாத்தா நின்னுட்டீங்க? வாங்க. அண்ணாச்சியோட ஒரே மருமக நீ உன் வீட்டுக்குள்ளே சமையல்காரியா வேலைக்காரியா போகணுமா? இது தெய்வத்துக்கு கூட பொறுக்காதுமா. தர்மம் ஜெயிக்கணும்னு அந்த தெய்வமே தேரோட்டியா போலியா, அதே மாதிரிதான் இதுவும். பிரிஞ்சு போன உறவுகளை ஒன்னா சேர்க்க எந்த வேஷத்தை போட்டுக்கவும் நான் தயாரா வந்திருக்கேன். தைரியமா என் கூட வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. படுவாவீங்க. இந்த பிச்சை முத்த நண்டு புடுங்க, நாய் விரட்டி விரட்டி கிடைக்கணும். இந்த கோட்டை வீட்டுக்கு ஏன் எந்த ஜோசியரும் வரமாட்டேங்கிறான்னு எனக்கு இப்பதான் புரியுது. மீறி வந்தா யாரும் கண்டமோ இல்லையோ அந்த ஜோசியருக்கு தான் கண்டோம். ஐயோ அம்மா, ஐயோ இன்னொரு பையன் வர்றானே. ஐயோ. ஹலோ சார், ஒரு நிமிஷம். ஜோசியரே, என்னாச்சு? எல்லாம் உங்க வீட்டுல. என்னது? எங்க வீட்லயே விழுந்தீங்க? நான் விழல தம்பி, உங்க அண்ணனும் தம்பியும் அந்த பிச்சை முத்துவும் தான் என்னை இப்படி அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சாங்க? உங்க தம்பி அழகு தூர ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக என்ன இப்படி அடிச்சுட்டாங்கப்பா. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் அறிவே கிடையாது. அவங்களுக்கு சாதகமா சொல்லனா உடனே அதுக்காக அடிக்கிறதா? நீங்க வாங்க ஜோசியரே, நான் உங்களுக்காக நியாயம் கேட்கிறேன். உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க வைக்கிறேன். ஐயோ வேண்டாம் தம்பி, நான் என்னதான் அடி வாங்கியிருந்தாலும் இப்படியே இழுத்து இழுத்து நடந்து வீடு போய் சேர்ந்துருவேன் நம்பிக்கை இருக்கு. எனக்காக நீங்க நியாயம் கேட்டீங்கன்னா அப்புறம் நான் ஆம்புலன்ஸ்ல தான் போகணும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா வாங்க. வேண்டாம் தம்பி, உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன், ஆளை விடுங்க. சரி சரி, முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இந்த பணத்தை வச்சுக்கங்க. வேண்டாப்பா, வேண்டாம். எங்க அப்பா அம்மா செய்யற பாவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அதுக்கு பரிகாரமா நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டாமா? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நான் வர்றேன் தம்பி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வா உத்ரா, ஏன் சொன்னா கேளு. சொல்ல பண்ணி அடம் பிடிக்கிற. அத்தை, அந்த பூ கொடுங்க அத்தை, இவ தலையில வெச்சு விடு. எனக்கு வேண்டாம். வெச்சுக்கோ உத்ரா, சொன்னா கேளு, நல்லா இருக்கும். இந்தா. வெச்சுக்கோமா. ஏய், என்னடி இது? நானும் கிழமை அதுமா பூ வேண்டான்னு சொல்ற? காலேஜ்ல படிச்சா பூ வச்சுக்க கூடாதா என்ன? பூ வேண்டான்னு சொன்ன மாதிரி நல்ல வேளை கல்யாணம் வேண்டான்னு உத்ரா சொல்லல அத்தை. வேண்டாம். பூ மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணமும் வேண்டாம். ஐயோ, நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? உத்ரா, அப்படிலாம் பேசக்கூடாது. மாமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிற நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. கல்யாணம் வேண்டான்னு சொல்றது மாமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம். பெட்ரோல் செலவாது மிச்சமா இருக்கும். ஜோக்கு, நான் உங்ககிட்ட கேட்டேனா? இங்க பாரு. ஏய், என்ன அன்னிக்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க? அவதான் ஏதோ வளர்றானா, நீ அவளுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்க? மாமா வந்துட்டாரு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? தென்மொழி, மாமா போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. ஏங்க, என்னங்க ஆச்சு? சொல்றேன் போரு, சொல்றேன். டேய், என்னடா ஆச்சு? சொல்லுமா. அப்பா சொல்றேன்னு இந்தாங்க மாமா. அப்பா தான் சொல்லுவாரு. மாமா, மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு சீக்கிரமா சொல்லுங்க மாமா. சொல்றேம்மா, உன் புருஷங்க. ஏ கதிர்வேலு, லோடு இறக்கணுமா, காசு கொடுத்தோமான்னு இருக்கணும். லோடு இறக்காச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏய், ஒண்ணு காசு எண்ணிட்டு இருப்ப, இல்லன்னா போன்ல பேசிட்டு இருப்ப. வைடா போன. ஆரம்பிச்சிருக்கேன், காசு கொடுத்தோன்னு. மாமா, உங்க சந்தோஷத்தை பார்த்தா
இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம உத்தராவை பொண்ணு பார்க்க வராங்க போல இருக்கு. அட நீ ஒண்ணுமா, நான் விளைஞ்ச கதையை சொல்ல வந்தா நீ விதைச்ச கதையை கேக்குற. உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுல பொண்ணு பாக்குற சம்பிரதாயம்லாம் எதுக்கு? நிச்சயதார்த்தத்துக்கே நாள் குறிச்சிடலான்னு ஜட்ஜி சொல்லிட்டாருமா. ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு தெரியுங்க, நம்ம உத்ரா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு. அங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரோ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க வெக்கத்தை. என்னது கல்யாணம் வேண்டான்னு சொன்னாரா? படுவா உதைச்சு விடுவேன். நம்ம வீட்டுல கல்யாணம் பண்றது பெரிய பாக்கியம்னு அவங்க சொல்றது உண்மைனாலும் உள்ளபடிக்கு நாம தான் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். பின்ன இல்லையா? ஜட்ஜி செந்தில்நாதன் குடும்பம்னா சாதாரண குடும்பமா என்ன? ஆமாமா, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை இருக்கு, கண்ணால பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். டேய் அதான்டா பாரம்பரியங்கிறது. டேய் எல்லாத்துக்கும் மேல கடைசி அவனு சொன்னார் பாத்தியா? இந்த நிமிஷத்துல இருந்து உத்ரா உங்க குடும்பத்து பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. அதனால வர்ற வெள்ளிக்கிழமையே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு. தே ஆர் வெரி கிரேட் பீப்புள்ரா. மடி நீ இங்கே இருமா. சரி தாத்தா. நான் சமயம் பார்த்து உன்னை உள்ள கூப்பிடுறேன். இத பிடி. இந்த வீடுதாம்மா உங்க அம்மா பிறந்து வளர்ந்த தாய் வீடு. இங்கதான் நீயும் பிறந்திருக்கணும். வாலே உட்காரு தங்கம். வர்ற வாரமே நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நாளை தள்ளி போடாம அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருவோங்கிற. நிச்சயதார்த்தத்துக்கே நாள் பத்தாதுன்னு நான் இருக்கேன், அடுத்த மாசம் கல்யாணம்ங்கிறீங்க. என்னங்க சொல்றீங்க? தங்கம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அடுத்த மாசம் இல்ல, அடுத்த வாரம் கல்யாணம் நாள் நம்ம ரெங்கசாமி பம்பரமா சுத்தி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவான். ஆமா, எங்க சாமி? யாரோ தூரத்து சொந்தமா, அவர் பேத்தியா, அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இதோ ரங்கண்ணாவே வந்துட்டாரு, வாங்க. இல்ல சாமி, யாருல அது பேத்தி எனக்கு தெரியாம? அது தம்பி வழி உறவுங்க. அதான பார்த்தேன். தாத்தாவோட கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு அவளும் புறப்பட்டு வந்துட்டா. உறவுக்கு உறவு மாச்சு, அம்மாவுக்கும் உதவியா இருப்பா. சமையல்ல இருந்து சகல வேலையும் அத்துப்பிடிங்க. அப்படியால சரி, வாழை காட்டுலையே எங்கல? அம்மா சக்தி மாமா. பஞ்சம் பழைக்க வந்தவளுக்கு பேரை பாத்தீங்களா? சக்தியா. இத்தனை பேர் இருக்கிறது பத்தாம நம்ம வீட்டுல இன்னொரு டிக்கெட்டா? வேணா ரங்கண்ணா வேணாம், வந்த வழியே திருப்பி அனுப்பிடுங்க. ஆமாமா, சமையலுக்கு இந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டா அப்புறம் என் பொண்டாட்டி சுத்தமா எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவா. அதனால
ஏதோ வந்தோமா 3 நாள் இருந்தோமா விருந்து சாப்பிட்டோமான்னு கிளம்ப சொல்லுங்க. ரொம்ப நாள் இங்கே இருக்கலாம்னு நினைக்க வேணாம் சொல்லுங்க. அண்ணாச்சி, இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். 50 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ரெங்கசாமி அண்ணாச்சின்னு கெஞ்சுற மாதிரி கூப்பிட்டதில்ல, உரிமையோடு தான் கூப்பிடுவான். அவன் கெஞ்சிரான்னா அவன் முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த பொண்ணு இங்கே தங்கட்டும். என்ன மாமா, என்னதான் ரங்கண்ண நமக்கு வேண்டியவரா இருந்தாலும் அவர் தம்பி குடும்பத்தையும் நம்ம கட்டிக்கிட்டு அழ முடியுமா? என்ன ஏதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற? மகராசி வெறுங்காலம் அடி எடுத்து வச்சு வரல. நம்ம உத்தராவுக்கு அதிர்ஷ்டத்தையும் அள்ளிட்டு தானே வந்திருக்கா. அதனால இந்த பொண்ணு இங்கதான் இருப்பா. ரெங்கசாமி, சந்தோஷம் தானல? அண்ணாச்சிட்டு ஆசீர்வாதம் வைக்க. நல்லா இருமா, நல்லா இரு.